யுஜிசியின் புதிய அறிவிப்புக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. யுஜிசியின் புதிய அறிவிப்புக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். மத்திய அரசினுடைய யுஜிசி கொண்டு வந்த அந்த கொள்கையை எதிர்த்து தமிழக அரசு ஒரு தனி தீர்மானம் இந்த தினம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தது. இந்த தனி தீர்மானத்திற்கு பல்வேறு கட்சிகள், பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில தற்போது இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில நிறைவேறி இருக்கிறது. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்கள்ல யுஜிசி, அதாவது துணைவேந்தர் நியமனம் என்பது நேரடியாக அவர்கள் மூலமாக மத்திய அரசு மூலமாகவே செய்வது போன்ற ஒரு வரைவு கொள்கை என்பது வகுக்கப்பட்டிருந்தது. இது மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதற்கு மட்டுமல்லாமல் தொடர்ந்து மத்திய அரசு, பாஜக அரசு பொறுப்பேற்றிலிருந்து மாநில உரிமைகளை பல்வேறு விஷயங்கள்ல பறித்துக் கொண்டே இருப்பது போலவே இந்த விவகாரத்தையும் மாநில உரிமையில் பறிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதனை தனி தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த தீர்மானத்திற்கு அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில பாஜக மட்டும் இந்த தீர்மானத்தை வெளிநடப்பு செய்திருந்தது. இந்த தீர்மானம் தற்போது ஏகமானதாக சட்டப்பேரவையில நிறைவேறியிருக்கிறது. நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு இன்று மாலையே அனுப்பப்படும் என்றும் சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நடைமுறையை யுஜிசி நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தனி தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்று. அவ்வாறு அதனை திரும்ப பெறாவிட்டால் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தீர்மானத்தில் பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.